ஹலோ கைஸ், எல்லாருமே தண்டர் போல்ட்ஸ் மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஓகே, வாங்க ரிவ்யூ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மாஸ்டர் டிஎஸ். தலைவர் சீட்டை வந்துட்டாடா. இவனை மட்டும் கால் தீர்த்து வண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இருக்க சில வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோஸாக மாறுறாங்க. அவங்க ஹீரோஸாக மாறினாங்களா இல்லையா, மக்கள் அவங்கள ஹீரோஸாக ஏற்றுக்கிட்டாங்களா, அதுதான் இந்த தண்டர் போல்ட்ஸ் மூவி. என்ன தான் போன படம் பிரேவ் நியூ வேர்ல்டு நிறைய பேர் குறை சொன்னாலும் இந்த படத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா படம் சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரியை நல்லா எஃபோர்ட் போட்டு எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மூவி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்கள படம் ஸ்டார்டிங்கில் வில்லன்ஸாக தான் பார்ப்போம். ஆனால் படத்தோட எண்டிங்கில் நம்ம ஹீரோஸாக அவங்கள நம்ம ஏற்றுக்குவோம். இதை நான் சொன்ன வரைக்குமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரி ரைட்டிங் சூப்பராக எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எலெனா பிலோனோ, நான் பேர் கரெக்டாக தெரில, நம்ம பிளாக் விடோ தங்கச்சி, நம்ம நியூ பிளாக் விடோ, அவங்கள சுற்றி தான் கதையே நவுறுது. சூப்பராக ஆக்டிங் வேறு பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சன்ட்டு சீக்வன்ஸு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க. அடுத்தது நம்ம ரெட் கார்டியன், அவரு தான் படத்தில் செம்ம காமெடி. ஒரு சீரியஸ் டோனில் மூவி போயிட்டு இருக்கும்போது அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரு காமெடி பண்ணுவார். அவரோட பொண்ணு எலெனா பிலோ கிட்ட அவரோட எமோஷனல் சீக்வன்ஸ் சூப்பராகவே ஒர்க் ஆகின்றது கடைசி சீன்லாம். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். அது நம்ம பக்கி வர சீன்லாம் பக்கா மாசாக இருந்தது. பக்கி வில்லன் கிடையாது, ஆனால் இந்த தண்டர் போல்ட்ஸில் அவரை சேர்த்துருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் நல்லா தான் இருந்தது அதுவும். நெக்ஸ்ட்டு கோஸ்ட் அண்டு கேப்டன் அமெரிக்கா வருவார் பாருங்க, ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரில். அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க மூவியில். நெக்ஸ்ட்டு சென்ட்ரி தான். என்னதான் இந்த படம் ஸ்டார்டிங் எலெனா பிலோ கிட்டேருந்து ஆரம்பித்தாலும் முடியும் போது சென்ட்ரி கிட்டேருந்து தான் முடிகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா சென்ட்ரிக்கு இந்த படத்தில் நல்ல ரைட்டிங், நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட ஆரிஜினோட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஆள் பவரை பார்க்கணுமே, சும்மா சூப்பர் மேனுக்கே டஃப் கொடுப்பாராட்டுக்கு, அவ்வளோ பவர் அவர் உடம்புக்குள்ளே இருக்குது. மியூசிக்கும் விஎஃப்எக்ஸும் சூப்பராகவே இருந்தது. விஎஃப்எக்ஸ் இந்த படத்தில் சூப்பராகவே இருந்ததுங்க. இந்த படத்தில் ஒரு மிட் கிரெடிட் சீன், ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. ரெண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு என்ன தெரியும், நீங்கள் போகிற தேட்டரில் போஸ்ட் கிரெடிட் சீன் போடலின்னா எப்படியாச்சும் அடித்து பிடிச்சாச்சும் பார்த்துருங்க போஸ்ட் கிரெடிட் சீனை. அது ஒரு முக்கியமான போஸ்ட் கிரெடிட் சீன். இது ஒரு ஃப்ளாட்டான ஸ்டோரி தான். ஆனால் இந்த ஃப்ளாட்டான ஸ்டோரியில் ஆக்ஷன், காமெடி, எமோஷ்னல், இது மூணுத்தையும் அழகாக சேர்த்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 ரேட்டிங் தரேன். உங்கள் ரேட்டிங் என்னான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்டர் டிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.